தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/9/2014 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 2:22 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். புதன் என்று சொன்னால் கல்விக்காக உள்ள கிரகம். வாரியார் சுவாமிகள் சொல்வார், எல்லா கிரகங்களும் கல் விக்கிரகம், ஆனால் புதன் மட்டும் கல்வி கிரகம் என்று சொல்வார். அப்படி கல்விக்கு அதிபதியான புதனுக்குரிய நாள் இந்த நாள். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாரியார் சுவாமிக்கு சொல்லின் செல்வர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் கல்லூரியிலே படித்த காலத்திலே, மதுரை தியாகராஜர் கல்லூரியிலே படித்த காலத்திலே 1968ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவருக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் கொடுத்திருந்தார்கள். பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆலயத்திலே அவர் பேசுவதற்காக வந்திருந்தார். சுமார் 100-200 பேர் கூட்டம் இருந்தது. பேசத் தொடங்கியவுடனே ஒரு 7-8 பேர் எழுந்து போய்கொண்டிருந்தார்கள். உடனே வாரியார் கவனமெல்லாம் அந்த எழுந்து சென்றவர்கள் மீது சென்றது. அப்பொழுது சொன்னார், எனக்கு சமீபத்திலே ஒரு பட்டம் கொடுத்தார்கள். அந்த பட்டத்திற்கு எனக்கு என்ன பொருள் என்று தெரியாமல் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு அது விளங்கிவிட்டது என்று சொன்னார். அதாவது எனக்கு கொடுத்த பட்டம் சொல்லின் செல்வர். அடியேன் நல்ல நல்ல கருத்துக்களையெல்லாம் சொல்லின் இவர்கள் செல்வர் என்று சொன்னார். உடனே சென்ற மாந்தர்கள் எல்லாம் வந்து கூட்டத்திலே அமர்ந்து விட்டார்கள். அவர் வேடிக்கைக்காக சொன்னாலும் கூட, நாம் சொல்லுகிற சொற்களெல்லாம் வெல்லுகிற சொற்களாக மாற வேண்டுமானால் புதனை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே வளவளன்னு பேசக்கூடாது. ஒரு காரியத்தை ஒருவர் செய்ய சொல்லி சொன்னால் காரியம் முடித்து வந்து சொல்ல வேண்டும். அதற்கிடையில் அப்படி சென்றேன், இப்படி செய்தேன் என்றெல்லாம் சொல்லி வளவள என்று பேசாமல் இருப்பதற்காக ஒரு பழமொழி சொல்வார்கள், ரத்தின சுருக்கம் போல என்று சொல்வார்கள். ரத்தினத்திலே அனைத்தும் சுருங்கி விடுமாம். நீங்கள் 1 கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் சரி, ஒரு 10 லட்சம் ரூபாய் வைத்திருந்தாலும் சரி, 2 வைரக்கற்களை வாங்கினால் போதும், அதற்குள் 10 லட்சமும் அடங்கிவிடும். ஒரு வைரக்கற்களுக்கே எத்தனையோ கோடி பெறும். எனவே ரத்தின சுருக்கம் என்றால் ரத்தினத்திற்குள் அனைத்தும் சுருங்கி விடுகின்றது. பேசுவது ரத்தின சுருக்கமாக இருக்க வேண்டும். அனுமனை அதற்காகத்தான் சொல்லின் செல்வர் என்று கம்பராமாயணத்திலே வர்ணிப்பார்கள். அவர் சொல்வது மிக அருமையாக இருக்கும். கண்டேன் அந்த கற்பினுக்கு அணியை என்று ராமனிடம் சொல்லியதாக ஒரு வரலாறு உண்டு. கண்டேன், நான் கண்டுபிடித்து விட்டேன். அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் கற்போடு இருக்கிறாள் என்று கண்டேன் அந்த கற்பினுக்கு அணியை என்பார். ஆகையினாலே இப்படியெல்லாம் நீங்களும் சொல்லின் செல்வராக மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கிழமை புதன். நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபாடு செய்யுங்கள். கல்வியை வளர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முடியாத காரியங்கள் முடிவடைகின்ற நாள். முக்கிய புள்ளிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இன்றைக்கு உங்கள் ராசியை சனி பார்ப்பதால் ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையப் போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். குரு உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறது. 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில். எனவே சகோதர வர்க்கத்தாரால் சகாயங்கள் கிடைக்கும். தொழில் முயற்சியில் வெற்றி உண்டு. அந்நிய தேச அனுகூலம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். அஞ்சல் வழியிலும் அனுகூலமான தகவல் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ஆம் நபர் தலையீட்டால் முட்டுக்கட்டைகள் ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு உங்கள் குடும்ப விவகாரங்களை யாரிடமும் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. குறிப்பாக முன்பின் தெரியாதவர்களிடம் கவனமுடன் பேசினால்தான் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 2ஆம் இடத்திலே குரு இருப்பதால் தனவரவிற்கு குறைவு இருக்காது என்றாலும் கூட விரயங்களே கூடுதலாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்பொறுப்புகள் சொல்வதன் மூலம் பகை ஏற்படுகின்ற நாள். யாருக்கேனும் நீங்கள் பணப்பொறுப்புகள் சொன்னால் அது மீண்டும் திரும்பி வராது. எனவே அவர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்வதுதான் நல்லது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் வாக்கு சாதுரியத்தோடு பேசி வளம் காண்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு பெரு விரயம் உண்டு. அது குடும்பத்தினராலோ அல்லது உறவினர்களாலோ ஏற்படலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதுதான் நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லுகின்ற நாள்.
செல்வாக்கு மிக்கவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அரசு வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இன்றைக்கு தாமதம் ஏற்படலாம். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதிலும் தாமதப்படும். தொழில் முயற்சியில் மந்த நிலை உண்டாகும். எனவே இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் கிழமையின் அடிப்படையில் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை வழிபட்டு பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். செய்தொழிலில் புதியவர்களை நீங்கள் சேர்க்க நினைப்பீர்கள். பழைய பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே புதியவர்களை சேர்த்து கொள்ளலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதுதான் நல்லது. புதன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, கோபத்தின் காரணமாக கூட இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளுகின்ற நாள். இன்றைக்கு குணமோடு நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விதத்தில் உறவினர்கள் கூட பகையாக மாறலாம். கொடுக்கல் வாங்கல்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை புதன்கிழமை. எனவே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விரையாதிபதியோ விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தனாதிபதியும் தனஸ்தானத்திலே சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் வந்த மறுநிமிடமே அனைத்தும் செலவாகலாம். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழ்கின்ற நாள். உத்தியோக உயர்வு பற்றிய நல்ல தகவல் வந்து சேரும். ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடுகின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுகின்ற நாள். உத்தியோக உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரலாம். உடன் இருப்பவர்களால் ஒரு சில அலைச்சல்களை மேற்கொள்வீர்கள். நாடு மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மருத்துவ செலவு உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணத்தால் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொட்டமடித்தவர்கள் குணமறிந்து நடந்து கொள்கின்ற நாள். கூடுதல் வருமானம் பெறுவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, வாரிசுகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். வாய்ப்புகள் கை நழுவிச் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது புதிய இடத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை இன்றைக்கு மேலோங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன் உலா வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட பணியில் ஏற்பட்ட தொய்வுகள் அகலும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே மாலை நேரத்தில் வந்து சேரலாம். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இலக்குமி வழிபாடு இன்பங்களை எல்லாம் வரவழைத்து கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.